கேரட் வந்து 20 ரூபா, 4 கிலோ குடமிளகாவும் 20 ரூபா. எல்லாம் உங்களுக்கு நிறைய இல்லையாமா? என்னதான் காய் சாப்பிடுறதுன்னு தெரியல. கேரட், பீன்ஸ், பீட்ரூட் வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள பீட்ரூட் மறந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடே காய்கறி வாங்கின vlog தான். 20 ரூபா குடமிளகா, அதே மாதிரி கேரட்டும் 4 கிலோ 20 ரூபாங்க. உங்கள் ஏரியாலலாம் என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்கல்ல, அதுக்காக நான் வந்து 4 கிலோ கேரட், ஆனால் நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நான் வாங்கினேன். இந்த தட்டில் வைக்கிறது நான் வாங்கலைங்க. கேரட் வந்து 20 ரூபா, 4 கிலோ குடமிளகாவும் 20 ரூபா. எல்லாமே இப்போ 20 ரூபாங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா. 10 ரூபாலாம் இப்போ கிடையாது. எல்லாம் எது எடுத்தாலும் 20 ரூபா. 20 ரூபா 20 ரூபா மாறிடுச்சு. கேரட் 4 கிலோ 20 ரூபா. பீன்ஸ் 4 கிலோ 20 ரூபா. கேரட்டும் பீன்ஸும் 20 ரூபா. எல்லாமே 20 ரூபாங்க. பூண்டு வந்து 1 கிலோ 80 ரூபா. நான் வந்து 1/2 கிலோ தாங்க வாங்கினேன் சொன்னேன். அதனால வந்து வெள்ளை பூண்டே கிடச்சிச்சு. ரொம்ப நல்லாவே இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆனால் நான் 1 கிலோ வாங்கி வச்சு எங்கே காஞ்சிருமோ அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். அடுத்து பாவக்காய் நம்ம வந்து பொரிச்சு சாப்பிடணும்னு. இங்கே பாருங்கள், எங்கள் பாபா வந்து பாவக்காய் வாங்கிட்டு வர அந்த ஃப்ரைடு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி தெரியான்னு கேட்டார். சரி, ஒரு 3 பாவக்காய் மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்னு. என்ன பாபா, இப்போ பாவக்காய் சாப்பிடுவாங்களாம், பார்த்துக்குங்க. ஆனால் அந்த ஃப்ரை பண்ணி அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டனால இப்போ பாவக்காய் சாப்பிடுவாங்க. அடுத்து வெண்டைக்காவும் 1/2 கிலோ 20 ரூபாவா? 30 ரூபாவா பாபா? வெண்டைக்காய் 20 ரூபாவா? 1/2 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா. அடுத்து பூண்டு, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் கவரில் போடுறேன் நான். 3 பாவக்காய் தாங்க வாங்கியிருக்கோம். சரி, இதை ஃப்ரை பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து நிறைய நாட்டுக்காய் தாங்க வாங்கியிருக்கேன். ஓகே. கேரட், பீன்ஸ், குடமிளகா வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக. மற்றபடி நான் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். காய் ரொம்ப ஒன்றும் வாங்கிக்கல. ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு சொரக்காய் இருக்குது, ஒரு பீக்கங்க, ஒரு வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். அப்படி கூட நிறைய வாங்கின மாதிரி தெரியல காயே. இல்லை இருக்கு நிறைய தான் இருக்குது. இது போய் உங்களுக்கு நிறைய இல்லையாமா? என்னதான் காய் சாப்பிட்றதுன்னு தெரியல. கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட் வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள பீட்ரூட் மறந்தாச்சு. இதான் இவனை போய் கூட்டிட்டு வர போறதுல பீட்ரூட்டை விட்டாச்சு. டேரன் வந்துட்டு கரண்ட் வேற போயிடுச்சு. டேரன் வந்து சுத்திட்டு இருந்தாங்க. எங்க நாம வாக்கிங் போயிருப்போமா, அதனால அவர் தெருவா சைக்கிள். உனக்கு யார் பர்மிஷன் தந்தா முதல்ல சைக்கிள் எடுத்துட்டு போறதுக்கு? தெருவா போயிட்டு வந்தா. நாங்களே வீட்டுல இல்ல, எப்படி அடுத்தடுத்த இடத்துக்கு போலாம் சைக்கிள்ல? அவனுக்கு அந்த ஒரு இடம் தானே அலவுடு. அந்த மாதிரி டேரன் நான் போன் அடிச்சு, அந்த நம்பர் அவங்க அக்கா போன் பண்ணிச்சுல, நான் போன் அடிச்சு இந்த நம்பர்ல அக்கா தான் அடிச்சுச்சான்னு ஒரு தடவை கேட்டுப்போம் அப்படின்னு அடிச்சா, டேரன் வந்துட்டான் அமுச்சு விட்டுருச்சு. அப்ப நீங்க வாக்கிங் போல? நாங்க சந்தைக்குள்ள போனோம். இன்னைக்கு நடந்து போனீங்களா? வண்டியில போனோம். டிராகன் ஃப்ரூட்லாம் இருக்கு சந்தையில. எங்க சந்தையே சூப்பரா இப்ப வந்து டெவலப் ஆயிடுச்சுங்க. சந்தை மாதிரி இல்ல, மார்க்கெட்டை விட. இங்க பாருங்க, மோமோஸ். எனக்கு இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு மாறி போகுது. அது என்னது அந்த பாக்கெட்ல இருக்காது? அது இடியாப்பம். இடியாப்பம் வண்டியில வித்துட்டு வராங்கம்மா. இன்னைக்கு தான் பார்த்தேன். வண்டியில தெருவா வைப்பாங்க. கடையில வாங்குறது. எனக்கு அளவு சொல்றா, ஏன் நான் போக கூடாதா? ஆம்பளை போய் எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். உள்ள பிடிக்கிறோம், பிடிப்பானா பிடிக்க மாட்டானாங்க. கன்ஃபார்ம் பிடிச்சிட்டு போயிடும். உனக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி வச்சுங்க. 1/2 கிலோவா இது? இது பார்க்கதான் 1/2 கிலோவா இருக்கு. அப்புறம் பத்தவே மாட்டுது. பாத்துங்க, வெண்டைக்காய்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். அவை கொஞ்சம் பூண்டு கூட. எங்க வீட்டுல வெண்டைக்காய் வந்து சூப்பரா செய்வாங்க, அதனால எனக்கு பிடிக்கும். அடுத்து லெமன் வந்து தட்டு 20 ரூபா.
போறாங்க. ம் நல்லா பெரிய பெரிய லெமன் ரைஸ் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு செய்ய மாட்டோம். பிரியாணி எதுக்காக தேவைப்படும்ல அதுக்காக. பிரியாணி செய்வோமா? சண்டே பிரியாணி, ராட்டு பிரியாணி செய்யலாம். ராட்டு பிரியாணி. ரேஷ்மா அந்த ராட்டை விட மாட்டா பாருங்க. நான் அது கேட்டுட்டே இருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிட்டா? இப்போ நான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சரி, நீங்களும் பார்ப்பீங்கல்ல நான் வாங்குறேன் என்ன காய். எப்பவுமே இதே காய் தான் சாப்பிட்றோம். இதே தான் வாங்க முடியுது. வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல. வேற எந்த காயும் இல்லை இதுக்கு மேல காய் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆக்சுவலா நாங்க இதுல பாவக்காய் சாப்பிடுற ஆளே கிடையாது. என்னமோ வச்சிருக்கீங்க. அந்த ஃப்ரை பண்ணா சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், கசக்கும். பார்க்க தானே போறோம். ஃப்ரை பண்ணோடனே சாப்பிடுவாங்க. அங்க மட்டும் ஃபிஷ் கண்காட்சி போயிருக்கும்போது மட்டும் அங்க நான் சாப்பிடலாமா பாவக்காய்? சாப்பிட்டு பார்க்கலையே நானு. இல்ல ஓகே சரி, நம்ம அடிக்கிட்டு பார்க்கலாம். அடுத்து வெங்காயம் நான் சாப்பிட போறேன். வந்து கூடையில எடுத்து போட்டு சூப்பரான மோமோஸ் அண்ட் ஷவர்மா. அடுத்து காய்கறிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் நடக்க வந்துட்டோங்க. ஏன்னா வாக்கிங் போகவே இல்லை. அதனால் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் சரி வெளியே போய் நடந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக நடந்துகிட்ருக்கோங்க. அது நைட்டு 10:30 மணி இருக்கும். அப்போ தான் நடந்துகிட்ருக்கோம். சரி, நடந்துட்டு வந்தோடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருந்தோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்டே நாங்கள் நடந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்க. அதனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் என்ன செஞ்சோன்னா கிறிஸ்மஸ் க்ளீனிங் ஆரம்பித்தாச்சுங்க. கிறிஸ்மஸ்க்கு இப்போயே க்ளீன் பண்ண நாங்கள் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஒரேடியாக அப்போயே போட்டுட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் எங்கள் பாபாவுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறாரோ அவருக்கு வந்து சாட்டர்டே எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் காலையில் டைமில். அதனால் சாட்டர்டே வந்து மேலே ஸ்லாப் எல்லாமே வந்து இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே வேக்யூம் கிளீனர் போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மேலேருந்து தட்டினோன்னா என்ன ஆகும்னா பெட்ரூம்லலாம் பெட்டு எல்லாத்துலேயுமே வந்து தூசி ஆகிடும்ல. அதனால் வேக்யூம் கிளீனர் தான் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நான் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். இதை ரெகுலராக எடுக்கணுன்னா இன்னும் நல்லா பெரிய வீடாக இருந்தால் தான் இது ரெகுலராக எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும். ரெகுலராக நம்ம வந்து ஜன்னல் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது ஆஃபரில் தான் வாங்கினேங்க. இதுவும் நான் தீபாவளி ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான். இப்போ பாருங்கள், எல்லா ஜன்னல் எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். வேக்யூம் கிளீனர் வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களோட பெட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் விளக்கமாறு வச்சு நீங்கள் தட்டும்போது. இதே நீங்கள் வேக்யூம் கிளீனர் வச்சு எடுக்கும்போது தூசி எதுவுமே வெளியே வந்து போகவே போகாது. இந்த நெட்டெல்லாம் நான் வந்து அலசி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பாபா வந்து அதுலேயே வந்து எடுத்துடுறாரு. அந்த தூசிலாம் வந்து அதுலேயே வந்துடுது. ஆனாலும் நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மாட்டணும். அதனால் நான் ஒவ்வொரு ரூமாக இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே ஒவ்வொரு ரூமாக எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். இப்போ பாருங்கள், பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட வேண்டியதாக. உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிட வேண்டியதாக. ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் வந்து இப்படி தட்டி பார்த்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது. அந்த கிளிப்பை எடுத்துகிட்ட பிறகு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோவும் ஸ்லாப் மேலே இந்த ஜன்னல்லாம் இருந்த டஸ்ட்டு தான். நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு அழகாக இதை தட்டிட்டு திருப்பி நம்ம தண்ணியிலலாம் வாஷ் பண்ணோன்னா அது பிஞ்சு போயிடுங்க. அதனால் தட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிறிஸ்மஸ் க்ளீனிங் ஆரம்பிச்சாச்சுங்க. கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரேடியாக சேர்த்து வச்சுக்காமல் டைம் கிடைக்கும் போது எல்லாமே ஒவ்வொரு ரூமாக எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு தான். அடுத்து நான் உங்ககிட்ட க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வரப்போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.